நாங்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை எதிர்நோக்குவதற்காக என்னுடைய நுண்ணறிவு பயிற்சிகள்ல 17வது பயிற்சி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பயிற்சியில இருக்கின்ற நுண்ணறிவு சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு சொற்களஞ்சியத்தை உருவாக்கி, சொல்லாக்கத்தை உருவாக்கி, உங்களை ஒரு சொல்லாதிக்கமுள்ள ஒரு மாணவராக உருவாக்கும் என்ற கருத்தில தான் இந்த 17, 18, 19, 20, 21 வரையிலான 5 பயிற்சி தாள்களும் மொழி விருத்தி சார்ந்த நுண்ணறிவு தகவல்கள். அப்ப இது உங்களை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றும். சரி, இப்ப நான் கேள்விக்கு விடவிலக்கம் தந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு சொற்றொடரிலும் ஒரு சொல் ஏனையவற்றிலிருந்து ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமானது. அச்சொல்லை இனங்கண்டு அதன் கீழ் கோடிருக. இப்போ ஒவ்வொரு வினாவிலையும் 5 சொற்கள் இருக்கும். அதுல 4 சொற்களுக்கு இடையிலே ஏதோ ஒரு தொடர்பும், ஒரு சொல் அந்த 4 சொற்கள்ல இருந்து வேறுபட்டதாக இருக்கும். அதனை நாங்கள் இனங்காண வேண்டும். அதன் கீழ் கோடிடுக என்று கேட்கப்பட்டிருக்கும். அப்ப நாங்க அதற்குள்ள கோடுகளை போட்டுக்கொள்வோம். முதலாவது வினா, கம்பி, இரும்பு, சிமெண்ட், பித்தளை, செம்பு. இதுல எங்களுக்கு தெரியும் 4 வகையான பொருட்கள் உலோகங்கள், ஒரு வகையான பொருள் உலோகம் அல்ல, சிமெண்ட். சிமெண்ட் என்பது ஒரு வகையான மண்ணில சில ரசாயனங்களை சேர்த்து உருவாக்குறோம். அப்ப இந்த கம்பி, இரும்பு, பித்தளை, செம்பு என்பது உலோகங்கள். அப்ப வித்தியாசமானது சிமெண்ட். ஷர்ட்டு, காற்றட்டை, வேட்டி, கம்பளி. இந்த 3 சொற்களும் சாதாரண உடைகள். இது கம்பளி குளிருக்கான உடை. அப்ப அது வித்தியாசமானது. யானை, சிங்கம், எலி, கரடி, புலி. இதுல எலி என்பது ஒரு சிறிய ஜீவராசி. இந்த 4ம் காட்டில் வாழுகின்ற ஜீவராசிகள். அதோடு பெரியவை, ஆபத்தானவை, கொடூரமானவை. அப்ப எலி இதுல வித்தியாசமானது. நீர், பால், குடம், தேநீர், பலரசம். இந்த நீர், பால், தேநீர், பலரசம் எல்லாம் திரவங்கள். குடம் என்பது ஒரு மட்பாண்டம், மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம். அடுத்தது மாமா, மாமி, மச்சால், நண்பி, அண்ணன். மாமா, மாமி, மச்சால், அண்ணன் என்பது உறவினர்கள். நண்பி என்பது உறவினர் அல்ல, நட்பின் காரணமாக ஒரு தொடர்பு நண்பி என்பது. அப்ப அது வித்தியாசமானது. இனி நாங்கள் 2வது வினாவில் உள்ள 5 வினாக்களை பார்ப்போம். 8, 4, 3, 2, 16 இவையெல்லாம் எண்கள். 2 என்பது 2 தரம் 8 பெருக்கப்படுகின்ற செயல். 2 ஆண், மகன், மாப்பிள்ளை, பெண் பிள்ளை, கணவன். பெண் பிள்ளை என்பது ஒன்று மட்டும்தான் பெண்ணை குறிக்குது, மற்றதெல்லாம் ஆண்களை குறிக்கிற சொல். மழை, பனி, வெப்பம், குளிர், ஈரம். வெப்பம் சூடை குறிக்கின்றது. மழை, பனி, குளிர், ஈரம் எல்லாம் ஈரமான குளிரான நீரோடு சம்பந்தப்பட்டது. மேசை, கதிரை, நாற்காலி, தொலைபேசி, கதவு. தொலைபேசி என்பது ஒரு தொடர்பு சாதனம். மேசை, கதிரை, நாற்காலி, கதவு என்பது தளபாடங்கள் அல்லது மரத்தால் செய்யப்பட்டவை. புத்தகம், கொப்பி, புதினத்தாள், வானொலி, சஞ்சிகை. வானொலி என்பது ஒரு யந்திரம், ஒரு சாதனம், தொடர்பு சாதனம். அது எங்கேயோ இருக்கின்ற குரலை இழுத்து எங்களுக்கு ஒலி பெருக்குகின்றது. புத்தகம், கொப்பி, புதினத்தாள், சஞ்சிகை என்பவை காகிதாதிகள். அப்ப அது வித்தியாசமானது. இதுல வித்தியாசமானது வானொலி. இனி 3வது வினாவை பார்வையிடுவோம். கால், கை, நாற்காலி, மரம், பாய். அதாவது கால், கை, நாற்காலி, மரம், பாய். இந்த சொல்லிலே கால் என்பது நாற்காலிக்கு இருக்கிறது கால், நாற்காலியில கையும் இருக்குது, அது மரத்தால் செய்யப்பட்டது, அது நாற்காலி என்கின்ற தளபாடம். பாய் என்பது ஓலையால் செய்யப்படுவது அந்த வகையில பார்த்தால், அல்லது பாய்தலை குறிக்கின்றது, அது வித்தியாசம். கத்தி, புத்தி, வெட்டு, குட்டு, கிளி.
இதுல கத்தி என்பது கத்துவதையும், வெட்டு என்பது வெட்டுவதையும், குத்துவதையும், கிழிப்பதையும் குறிக்கின்றது. புத்தி என்பது ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விடயம். வித்தியாசம். விகாரை, தேவாலயம், சமாதி, கோயில், பள்ளிவாசல். இதுல சமாதி என்பது இறந்தவரை வைத்து வழிபடாமடலாம், அது வேறு விடயம். ஆனா விகாரை, தேவாலயம் என்பது ஒவ்வொரு மதத்துக்குரிய ஆலயங்கள், மத வழிபாட்டிடங்கள். அடுத்தது பால், பழம், தேநீர், தயிர், நீர். இதுல பழம் மட்டும்தான் கனி, மற்றையெல்லாம் திரவங்கள், ஒரு வகையான குடிவகைகள், பானங்கள் என்று கருதலாம். அடுத்தது வந்தான், இருந்தான், எழுந்தான், பார்ப்பேன், கேட்டான். வந்தான் இறந்த காலச்சொல், இருந்தான் இறந்த காலச்சொல், எழுந்தான் இறந்த காலச்சொல், கேட்டான் இறந்த காலச்சொல். பார்ப்பேன் என்பது எதிர்கால சொல். அப்ப அது வித்தியாசமானது. இனி நாங்கள் 4வது பயிற்சியை பார்வையிடுவோம். இந்த பயிற்சிகளை பார்ப்பதன் மூலம் எங்களுடைய தமிழ் ஆளுமை விருத்தியாகுதல் வேண்டும். ஆடு, மாடு, கோழி, குதிரை, கழுதை. இதுல கோழி என்பது பறவை, மற்றது 4 மிருகங்கள். மேடு, உயரம், பள்ளம், மலை, அதாவது ஒரு பிரதேசங்களை குறிக்கிறது. ஆனா கண்டி என்பது ஒரு ஊரின் பெயர், எங்களோட நாட்டில் இருக்கிற ஒரு ஊரின் பெயர். அப்ப அது வித்தியாசமானது. முதிரை, பலா, வாழை, வேம்பு, கருங்காலி. இதுல வாழை மரம் என்பது பலமற்ற மரம், மற்றையெல்லாம் பலமான மரங்கள், தளபாடங்கள் செய்யக்கூடியது. அதுல நல்ல மர பலகைகள் எடுத்து தளபாடம் செய்யலாம். வாழை மரத்துல பலகை எடுக்க முடியாது. கருப்பு, வெள்ளை, நீலம், நிறம், ஊதா. நிறம் என ஒரு குறிக்கப்பட்ட நிறம் இல்லை. கருப்பு ஒரு நிறம், வெள்ளை ஒரு நிறம், நீலம், ஊதா எல்லாம் ஒரு வகையான நிறம். நிறம் என்பது பொது சொல், பொது பெயர் சொல். ஆனபடியால் அது இதிலே வித்தியாசமானது. கடல், ஆறு, பள்ளத்தாக்கு, குளம், ஏரி. பள்ளத்தாக்கு என்பது வித்தியாசம், அதாவது மலை இருக்கிற பள்ளமான பிரதேசம். கடல், ஆறு, குளம், ஏரி என்பது நீர்நிலைகள். ஆனபடியா அது வித்தியாசமானது. இனி நாங்கள் 5வது பயிற்சியிலிருந்து விடைகாண் விளக்கத்தை பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு சொற்றொடரிலும் 2 சோடி சொற்கள் ஒற்றுமையானவை, ஒன்று வித்தியாசமானது. அது ஏது? அப்ப நாங்க இந்த 5 சொற்கள்ல 2 சோடி ஏதோ ஒரு வகையில ஒத்த கருத்தோ எதிர்கருத்தோ ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், ஒன்று வித்தியாசமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க ஆசிரியர் என்பது ஆசான் என்பதையும் குறிக்கின்றது. இப்ப ஒவ்வொரு சொல்லாக நாங்க பார்ப்போம். ஆசிரியர், ஆசான் என்று சொல்லலாம். நட்புக்கு எதிர் பகை, அப்ப தொடர்பு வித்தியாசம். வறுமை என்பது மிடி, துன்பம் எதிர் இன்பம், அப்ப அழுகை வித்தியாசம். வறுமை என்றால் மிடி, துன்பம் என்றால் எதிர் இன்பம், அழுகை வித்தியாசம். நாடு, காடு எதிரானது, வீடு, மனை ஒத்தது, மடம் வித்தியாசம். இரவு, பகல் எதிரானது, ஒளி, வெளிச்சம், ஒற்றுமை, நள்ளிரவு வித்தியாசம். சினம், கோபம் ஒரே கருத்து, ஆனந்தம், சினம், கோபம் ஒரே கருத்து. இன்று, நாளை எதிரானவை, ஆனந்தம் வித்தியாசமானது. இவற்றின் மூலம் நாங்கள் சொற்கள்ல இருக்கின்ற சொற்களஞ்சிய ஆதிக்கத்துல நுண்ணறிவை பெறுகின்றோம் என்பதை நீங்க கவனத்துல கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்க இதை விரும்பி படிக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அடுத்து காடு, கானகம் ஒத்த கருத்து, சிறிய பெரிய எதிர்கருத்து, மலை வித்தியாசம். குறைவு, நிறைவு எதிர்கருத்து, மாற்றான், பகைவன் ஒத்த கருத்து, இழிவு வித்தியாசம். கிழவன், வயோதிபன் ஒத்த கருத்து, ஏழை, செல்வன் எதிர்கருத்து, பாவம் வித்தியாசம். கடவுள், தெய்வம் ஒத்த கருத்து, உருவம், அருவம் எதிர்கருத்து, அரு உருவம் வித்தியாசமானது. சாந்தி, அமைதி ஒத்த கருத்து, யுத்தம், சமாதானம் எதிர்கருத்து, ஆக்கினை வித்தியாசமானது. இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். ஆடை, உடை ஒத்த கருத்து, நாகரிகம், அநாகரிகம் எதிர்கருத்து, புதுயுகம் வித்தியாசம்.
எழில் அழகு ஒத்த கருத்து, வேகம் மந்தம் எதிர்கருத்து, குறைவு வித்தியாசம். வாதி பிரதிவாதி எதிர்கருத்து, பழி குற்றம் ஒத்த கருத்து. அப்ப வீதி வித்தியாசமானது. மாரி கோடை எதிர்கருத்து, தாமரை கமலம் ஒத்த கருத்து, பூ வித்தியாசமானது. வயல் கழனி ஒத்த கருத்து, மேடு பள்ளம் எதிர்கருத்து, வெளி வித்தியாசமானது. நாங்கள் 17வது நுண்ணறிவு பயிற்சியில இதே போல 5 பயிற்சி தாள்கள் முற்றிலுமே மொழி விருத்தி சார்ந்த நுண்ணறிவு விருத்தியை உண்டு பண்ண உள்ளவை என்பதில் தெரிந்து கொள்ளுங்கோ. இது முதலாவது பக்கம்.